Hello Hello guys, guys, welcome welcome back back to to the our channel. channel. ஸோ இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம சேனல் வந்து யூடியூப்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம் பேப்பர் அந்த வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உண்மையாலே நம்ம சேனலை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பீல் பண்ணி திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஐயோ போதும் போதும் ஆயிடுச்சு. அதுவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சசிகிட்ட ஒரு 2 நாள் ஃபுல்லாக அழுதுனே இருந்தேன். ஸோ அந்த வீடியோ பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலுக்கு நியூ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிற வீடியோ. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட் இன்கம் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. நான் கூட ஏதாவது கல்வி ஊற்றுவீங்கன்னு நினச்சேன். நான் ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ரொம்ப தேங்க் அதுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ தான் அந்த 2 வீக்ஸ் மட்டும் தான் வீடியோ போட்டிருந்தேன். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு அரௌண்ட் 9:30 பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து சம்டைம்ஸ் நான் குக் பண்ணுவேன். குக்கிங்கில் வந்து சசி எப்படி குயினோ அது மாதிரி குக்கிங்கில் நான் கிங்னு நான் சொல்லிப்பேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, நான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தா குக் பண்ணிட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக டிஷ் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, மொபைலில் வந்து நெட்டு கட் ஆகிடுச்சோ, நம்ம வீடியோஸ் வரலையோன்னு நினச்சி சரின்னு சொல்லிட்டு பார்த்துருந்த வீடியோ மட்டும் போதும், சும்மா நம்ம குக் பண்ணலாம் குக் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, திருப்பியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், வரல வீடியோ. என்னடா வீடியோஸ் வரல, இவ்வளோ நல்லா தான் வந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் சசிகிட்ட கேட்டேன், சசி மாதிரி என்னோட யூடியூப்பில் வீடியோஸில் வர மாட்டேது, என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லிட்டு. அப்போ அவள் வீடியோஸ் பார்த்துருக்கா யூடியூப்பில். நான் நினச்சேன் என்னடா நமக்கு வரல இவளுக்கு வருது எப்படி. நான் நினச்சேன் எனக்கு வரல. உன்னோட இதில் பார்த்துருந்தப்பா யூடியூப் ஜென்ரலாக யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன், தவிர சாஷ் வியூஸ் அதுதான் சொல்கிறேன். உன்னோட யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக யூடியூப் பார்த்துட்டு இருந்தோம். சும்மா ஆக்சுவலி நைட் வந்து டின்னருக்காக பாஸ்தா ரெடி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம யூஸ்வலி எல்லாம் பார்க்குறது தானே யூடியூப்ல எப்படி செய்யலாங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீன்வைல் வேறு ஏதோ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக யூடியூப் அவங்களுக்கு வரவே இல்லை. நான் எப்பயும் போல் அந்த ரீல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் வந்து எப்போயுமே ரீல்ஸ்லாம் வந்து காமெடி வீடியோஸ் ரீல்ஸ்லாம் இருந்தால் நான் சசிக்கு தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தேன். இன்ஸ்டாவில் திடீர்னு யூடியூப் வரும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸே வரல. அதை அப்போ தான் ஷாக் ஆகிடுச்சு. நான் யூடியூப்ல வீடியோஸே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேர்டு வந்தது. என்ன வேர்டு வந்தது, யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ கேப்ஷன் மாதிரி காமிச்சிது. சரி நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நமக்கு நெட்வொர்க் ஏதோ போயிருக்குன்னு நினச்சி தான் நான் வந்து அங்கேருந்து கூப்பிட்டேன். ஆக்சுவலி நான் கிச்சனில் வந்து சசி கூப்பிட்டேன். அந்த மாதிரி சசி யூடியூப்பில் வருதா பாருன்னா, ஆக்சுவலி எனக்கு வரல, என்னோட சேனல் நேமில் வரல. ஏன்னா எல்லாருமே வந்து யூடியூப்ல அவங்களோட கூகுள் ஐடி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க சேனலில் என்னோட சேனலில் அது வரல. சசியோட ஐடியில் வந்துட்டு தான் இருந்தது யூடியூப். என்னடா நமக்கு மட்டும் வரலையே சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு, சரி யூடியூப் ஸ்டுடியோ, அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வச்சிருப்பாங்க. சரி நம்ம யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை உள்ளே போயிட்டு நான் பார்த்தேன். அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ஒரு ஆப்ஷனே வரல. யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் மட்டும் தான் வந்துடுது. என்ன அப்போ கூட பெருசாக எதுவும் ஆகும்னு நினைக்கல. ஜஸ்ட் ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் எல்லாம், பிகாஸ் சவுதியில் நாங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்லி சிக்னல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தோம். இது வந்து டெர்மினேட் ஆகும் அந்த அளவுக்குலாம் நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு சரி எப்படி சசி இது வருதுன்னு சொல்லிட்டு, அப்போது கண்டிப்பாக யூடியூப்லேருந்து ஏதாவது மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஜிமெயிலில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜிமெயில் போனேன். போய் பார்த்தா இதோ இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்களேன். Hi Sash Views, we have reviewed your content and found severe or repeated violations of our community guidelines. Because of this, we have removed your channel from YouTube. இப்படி பார்த்தோன்னே அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சிங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலி நெஞ்சை பிடிச்சிட்டே உட்காந்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஆக்சுவலி வந்து 3 இயர்ஸ் ஆக்சுவலி எனக்கு கூட இருந்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க யூடியூப்பில். பட் நானும் அப்படி தான் வந்திருக்கேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, என்ன ரீசன் கூட தெரியல நமக்கு. எனக்கு ஒரே என்ன சொல்கிறது, அப்படியே என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியல. அப்படியே கிச்சனில் கீழே உட்காந்தாச்சு, குக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே உட்காந்துட்டேன். ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் விடுங்க, நான் செலவு பண்ணியிருக்கேன் நிறைய, அங்கே ட்ரிப் போயிருக்கேன், நிறைய விளாக்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து மணி ஓகேங்க, இன்றைக்கி போனால் பரவாயில்ல சில சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்றது இந்த டைம் டியூரேஷன் இருக்கே, அந்த டைம் டியூரேஷன் நினச்சோன்னே எனக்கு அப்படியே மைண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், நமக்கு எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னே தெரில. நான் உங்களுக்கு இன்னொரு பிக்சர் ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிக்சர் வந்து சும்மா நான் தான் ட்ரா பண்ணேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எனக்கு வந்து ஒரு சின்ன நப்பாசங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் சவுதியில் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக என்ன சொல்கிறது டைம் பாஸ் இல்லை. சும்மா நம்ம வீடியோஸ் எடுக்கிறது, சும்மா இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவோம். சசி நல்லா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாள். ஸோ அதனால் சும்மா இந்த மாதிரி டயக்ராம் ஒன்று
மறந்து வச்சேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரூமில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. என்னடா நானே சொன்னேன், என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு. என்னமோ ஒன்று ஹைட் பண்ணி அவங்களே போய் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, இதை நீ உன் கையால் என்கிட்ட கொடு அப்படின்னு. அப்போ கூட அதில் என்ன இருக்குன்னே தெரியல, ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவராக ஒரு சில்வர் ப்ளே பட்டன் மாதிரி ஒரு சும்மா கார்ட்போர்டில் செஞ்சு எனக்கு நான் வந்து அவருக்கு கொடுக்குற மாதிரி சொன்னாங்களா. ஸோ இப்படிலாம் நாங்கள்லாம் வந்து நிறைய பேசுவோம். ஃபியூச்சரில் நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. நம்ம சாஷ் வியூஸுங்கிறது சஷ்வந்த் எங்கள் பையனோட பேர். ஸோ அவனுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி அசட் மாதிரி அது கொடுக்கணும் அப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கோம். இல்லை, நிறைய பேர் வந்து இந்த கோல்டு லேண்டு தான் சேர்த்து வைப்பாங்க. சரி, நம்ம வந்து அவனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, ஏதோ ஒரு ஃபேம் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை நிறைய நாங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கோம். யோசிச்சிருக்கும் போது திடீர்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை வந்து ப்ரேயராக ஒரு வார்னிங் மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஆல் ஆஃப் அ சடனாக வந்து உங்கள் சேனல் டெர்மினேட் பண்ணியாச்சு, பர்மனென்ட்லி டெர்மினேட்டட் அப்படின்னே வந்தது. எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நேற்று நான் இருந்தேன். என்னால் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் எதுக்கு சசியை கூப்பிட்டுக்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து மேஜர் ஹெல்ப் பண்ணது சசி தான். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலங்க நேற்றுக்கு. அப்படி கையெல்லாம் சிவரிங்க, ஒரு ஃபோன் கையில் வச்சிருக்காரு, எதுவுமே டைப் பண்ண முடியல. சென்னையில் இருந்தால் கூட சப்போர்ட்க்கு யாராவது இருப்பாங்க, அட்லீஸ்ட் சைக்கலாஜிக்கலாக சப்போர்ட் இருப்பாங்க. கௌதம் ஏதாவது பண்ணுவான் செய்வான். இங்கே நானும் இவரும் மட்டும் தான். நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கேருந்து வந்து இந்தியாவுக்கும் சவுதிக்கும் 2.5 hours டிஃப்ரென்ஸா. நாங்கள் எனக்கு இந்த மெயில் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 வந்திருக்கு. நான் ப்ராப்ளம்லாம் ஆகி என்ன பண்ணுறது. இல்லை ஆக்சுவலி மெயில் வந்தது 9:30. 10 o'clock தான் எனக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சுது. அப்புறம் வந்து 10:30 வரைக்கும் நான் புலம்பிட்டு இருக்கேன் இவங்கிட்ட வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. இதனால என்ன பண்ண கௌதம் மெசேஜ் அனுப்பிச்சிடலாம், ஏதாவது ஐடியா சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனையும் எழுப்பி விட்டோம். நைட்டு நம்ம இந்தியாவில் டைம் பாருங்க, 12:30 மணி 1 மணி, என்ன பண்ணுறதுனே தெரில. அவனையும் எழுப்பி விட்டோம். சரி, ஏதாவது சப்போர்ட் வேணும்ல, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆமாம், நம்ம நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், ஐ மீன் சவுதியில் இருக்கிறனால சொல்கிறேன், தமிழ் நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் வந்து கன்சோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சரி வீடியோ நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே தோணல. சரி, அப்புறம் கௌதம் வந்து 1 மணிக்கு எழுந்துச்சு வீடியோ கால் பண்ணி மாமா பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்லை அது என்ன மெயில் வந்துருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் மெயிலில் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்பீல் ஹியர், அவங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க, அப்பீல் ஹியர்னு சொல்லிட்டு மேக் ஷுர் டு ஃபில் அவுட் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட கன்சர்ன் அனுப்புங்க. ஸோ நாங்கள் ஃபர்தராக வந்து ரிவ்யூ பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபார்ம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபுல் நேம் இருக்குல்ல, இந்த ஃபுல் நேமில் வந்து உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் சரவணன். ஸோ நான் வந்து சரவணன் டைப் பண்ணிட்டேன். இமெயில் அட்ரஸ் யூ சூஸ் டு சைன் இன் யுவர் யூடியூப் சேனல். நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் என்ன சைன்இன் பண்ணுறீங்க, உங்களோட கூகுள் ஐடி, அந்த ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் வி கேன் யூஸ் டு காண்டாக்ட் யூ. ஏன்னா மைட் பி வந்து உங்களோட கூகுளோட ஐடியும் பிளாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால செகண்டரி ஐடியாக வந்து கொடுத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியை வந்து நான் சசியோட ஐடி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணது சசி தான். ஏன்னா நேற்றுக்கு வந்து இருந்த டென்ஷன்லாம் சுத்தமாக என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ யூஆர்எல் உங்களோட யூடியூபோட யூஆர்எல், இந்த யூஆர்எல் வந்து நான் எடுக்கிறதுக்கு பாடுபட்டேன் பாருங்க. ஏன்னா சேனல் பேன் பண்ணிட்டாங்க. எப்படி நீங்கள் தெரியல, எனக்கு மைண்டே வரல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு சும்மா யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தேன், எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்மளோட டெலிட்டட் யூஆர்எல்ஸ், ஐ மீன் டெலிட்டட் யூடியூப்லேருந்து எப்படி உங்களோட யூஆர்எல் எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன். அதில் போட்டிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணேன். பட் எதுவுமே வந்து என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். சரி நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் போனேன், அதில் நம்ம லிங்க்ஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த லிங்க் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இங்கே அட்டாச் பண்ணேன். ஸோ உங்களோட யூஆர்எல் இங்கே அட்டாச் பண்ணியாச்சு. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன், நீங்கள் உங்கள் சேனல் ஏன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எனக்கு வந்து டைப்பே பண்ண முடியல மெசேஜ். என்ன சொல்லுவேன் அவங்ககிட்ட என்ன சொல்ல நினச்சேன்னா, எப்படியாவது என் சேனலை கொண்டு வந்திருப்பா கடவுளே, ஏதோ நீ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு, என் சேனலை கொண்டு வந்து எப்படியா திருப்பி கொடுத்துருங்கன்ற மாதிரி ஒரு வேர்டு மட்டும் தான் என் மைண்டில் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பேசுறது கூட தெரியல, அவங்கள்ட்ட என்ன கன்வே பண்ணலாம், எப்படி பண்ணலான்றது அவங்க சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்போ தான் வந்து சசி வந்து சரி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சசி சொன்னால். ஸோ நாங்கள் இந்த இப்போ சொல்லுவா இதுதான் வந்து நாங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் படி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். நாங்கள் வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம், நம்ம சேனல் டெர்மினேட் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம மனசில் என்ன சொல்லணும், நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும்ல, நம்ம எந்த தப்புமே பண்ணலை, அதுவும் கம்யூனிட்டி வயலேஷன் அண்டரில் நம்ம சேனலில் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நம்ம கம்யூனிட்டி வயலேட் பண்ணுறப்ப இது வரைக்கும் ஒரு வீடியோஸும் போட்டதுமே இல்லை. எஸ்பெஷலி வந்து பார்த்து போடுவாங்க. நாம வேறு வீடியோஸ்லேருந்து கூட சரவணா எடுக்க அலோ பண்ணவே மாட்டார், காப்பிரைட்ஸ் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பர்டிகுலராக தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, மற்றவங்களோட வீடியோ போடாதீங்க, நம்மளால் என்ன வீடியோ போட முடியுமோ அது போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிட்டி வயலேஷனில் போட்டதுனால எங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியல. ஸோ பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் கூட வரல அந்த டைமில், அந்த பதட்டத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஒரு அப்பீல் மாதிரி போட்டோன்னா, திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் அவர் சேனல் சாஷ் வியூஸ்
has been suspended permanently. I don't have any clues how this mistake happened on channel. My channel has been suspended. It's humble request to you. Give me a chance again and I promise I will not do such a mistake again. நாங்கள் ஆக்சுவலி எந்த மிஸ்டேக்குமே பண்ணவும் இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அம்புலாக ரெக்வஸ்ட் பண்ணாதானே அவங்க ஏதாவது கன்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்றதுக்காக நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கிற மாதிரி கேட்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் கோவமாகவும் இருந்தது, நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. ஆனால் ஒரு அஃபிஷியலாக பேசும்போது நம்ம அவங்க கிட்ட போய் அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம போய் நம்ம கோவத்தையோ அதை காட்ட முடியாது. அதை வந்து அவங்க ரிவெஞ்ச் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ சாரி அண்ட் சொல்லி அப்பாலஜைஸ் மாதிரி தான் போட்டிருந்தோம். தென் ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் யுவர் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் மை பிஸ்னஸ் பாலிசி. ஸோ வந்து எங்களுக்கு சேனலில் அகைன் எங்களுக்கு ரிவர்ட் பண்ணி கொடுங்க அப்படி போட்டு சேனல் நேம் அண்ட் லிங்க் போட்டு இந்த மாதிரி நாங்கள் அப்பீல் அனுப்பியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு கேப்ஷா ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ சசி அமிச்சால அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபியூச்சரில் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது சஸ்பெண்ட் ஆச்சோ இல்லை பேன் ஆச்சோ அப்படி ஆகக்கூடாது. அப்படி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதோ, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் தான் எல்லாமே. சிஸ்டம் வந்து இந்த பாட் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு எரர் வந்து உங்கள் சேனல் பேன் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி நாங்கள் கீழே கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சு சப்மிட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து மெயில் வரும், அதாவது டிக்கெட் ரேஷன் சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டரியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்களே அவங்களுக்கு தான் அந்த மெயில் வரும். ஸோ அதனால் வந்து சசி மெயில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அவளுக்கு வந்து அந்த டிக்கெட் ரேஷன் சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று வந்தது. அப்புறம் என்னாச்சு, மெயில் வந்ததுலேருந்தே நான் வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன். டிக்கெட் ரேஷன் சொல்லிட்டு ஒரு மெயில் வந்ததில்ல, அதில் என்ன தம்மா வந்தது கூட பார்க்கலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Thank you for contacting us about restoring access to your Google account. Google will review your appeal as soon as possible. Most request takes, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்து 2 business daysல வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் திருப்பியும் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 daysக்கு மேலேயும் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி தெளிவாக போட்டிருக்கு 2 daysன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், அந்த மெயில் வந்ததுலேருந்தே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கூகுள் மெயில் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன் சும்மா. எனக்கு என்ன ஆமா நீங்கள் ஜஸ்ட் பாருங்களேன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 3 years ஐயோ என்னடா அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தேன். நைட்டு சாப்பிடல, தூங்குனா தூக்கம் வரல, அப்படியே கனவுல ஃபுல்லாக என்னமோ இந்த கூகுள் யூடியூப் ஃபுல்லாக அதே தான். என்னால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நிம்மதியாக தூங்க முடியல. நடுவில் வந்து திருப்பியும் ஒரு சின்ன ஏதோ கனவுலாம் பேட்டரிஸ்லாம் வருது, என்னன்னு தெரியல. ஆமாம் அதே தான் திங்கிங்க எனக்கு. யூடியூப் சொல்லிட்டு அப்புறம் நைட் அப்பப்போ எடுத்து வர பார்க்குற மெயில் வந்துச்சான்னு சொல்லிட்டு வரவே இல்லைங்க. ஐயோ அப்புறம் ஃபெட்டப் ஆகிட்டேன், என்னடா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூட சசி சொன்னா, சரி விடு நீ வந்து கவலைப்படாத, இப்போ வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ், பட் இருந்தாலும் பிளாக் பண்ணிட்டாங்க, நம்ம வேணா இன்னொரு சேனல் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இஃப் கேஸ் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அது வந்து கண்டிப்பாக ரிவர்ட் ஆகாது, பெர்மனன்ட்லி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுவிலே ஸ்டாக்னேட் ஆகிடக்கூடாதுல. அடுத்து நம்ம என்ன சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அப்படி சொல்லி அடுத்த ஸ்டெப் நம்ம யோசிக்கணுன்றதுக்காக அப்படி தானே நான் இவரை தேர்த்த முடியும். ஸோ பரவாயில்ல, இது மேபி ஏதாவது ஒரு குட் ரீசனுக்காக கூட பேண்ட் ஆயிருக்கலாம். இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற சேனல் வந்து மேபி நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் வீடியோஸ் நல்லா போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு காட்ஸ் பிளான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதனால நான் அவர் சமாதானப்படுத்தி தூங்கினாரு கொஞ்சம் இல்லை. ஆனால் வடிவே சொல்கிற மாதிரி நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அந்த மாதிரி தான். எதுக்கு பிளாக் பண்ணிங்கன்னு ரீசனே தெரியாமல் பிளாக் பண்ணிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதுதான். அப்புறம் காலையில் வந்து எனக்கு வந்து என்ன யூஸ்வலாக வந்து நான் சீக்கிரமாக ஏஞ்சிருவேன். ஏன்னா நான் டெய்லியுமே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன்ற போது எதாவது ஏஞ்சிருவேன் சீக்கிரமா. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு ஆஃப், நான் லேட்டாக எழுந்துப்பேன் 10:30. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் தூங்கி ரிலாக்ஸா எழுந்துவாரு. சரி அவர் நைட்லாம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு, காலையில் எனக்கு தூக்கம் இல்லை. என்ன பண்ணும் என்ன வரும் எனக்கும், ஏன்னா செகண்டரி மெயில் ஐடி எனக்கு கொடுத்ததுனால நானும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு 7 o'clock முழிப்பு வந்துச்சு, தூங்கவே இல்லை. சரி இவர் தூங்குறாருனால நான் எழுப்பவும் இல்லை. சரி எழுந்து மார்னிங் ப்ரஷ் பண்ணி டீலாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சவுண்டு வந்தது கிச்சனுக்குள்ள. அப்போதான் ஏஞ்சிட்டு கிச்சனாக இருந்தா எனக்கு வந்து என்ன சொல்றது, கண்ணு முழிச்ச உடனே நான் சொன்னேன்ல, கண்ணு முழிச்சோடனே மொபைல் தான் எடுத்தேன், மெயிலெலாம் பார்க்கல. ஆக்சுவலி இப்போ நான் வந்து தூங்கி முடிச்ச உடனே எப்பவுமே எடுத்து யூடியூப் பார்ப்போம்ல, பார்த்தா ஷாஷஸ் வந்துருச்சு. ஆஹா என்னடா ஷாஷஸ் வந்துச்சு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கண்ணை திறந்து வந்தோடனே துப்புன்னு ஓடுறேன். ஷாஷஸ் வந்துருச்சு சொல்லிட்டு என்னால் தூங்கி முடிச்சு தொண்டை வேற கரகரன்னு இருக்குது, கண்ணு சரியாக தெரியல, கண்ணை கூட ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி செம்ம சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மெயில் ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு மெயில் வந்துருச்சு. என்ன மெயில் தெரியுமா, சசி சொல்லுவா. அதுவும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கீழே போடுறேன். இந்த மெயில் தான் வந்துச்சு. Hi Sash Views, we have reviewed your appeal for the following channel name Sash Views.
After taking another look, we can confirm that your channel does not violate our community guidelines. இந்த வார்த்தையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹாப்பி ஆச்சு. does not violate community guidelines அப்படின்னு. எப்படிங்க வயசே பண்ணாம எப்படி? அதனால் அவங்க நம்ம கொடுத்த அப்பீலை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் எந்த கம்யூனிட்டி வயலேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வந்து போடவும் இல்லை. அண்ட் யூடியூப் கைட்லைன்ஸையும் நாங்கள் வந்து எதையுமே வந்து பிரேக் பண்ணலை. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவங்களோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, யூடியூப்பில் வேர்ல்டு வைடு எல்லோரும் பார்க்குறாங்க, அதில் வந்து எந்த கம்யூனிட்டிக்கு ப்ராப்ளமும் ஏற்படாத மாதிரியான இருக்கணும்னு நிறையா அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுனால. அண்ட் இது மீன்வைல் இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்படுத்தின ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்காக ரொம்ப மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி சாரி அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்களும் வந்து பொறுமையாக எங்களுக்கு அப்பீல் பண்ணி நாங்கள் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு we are appreciating you அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சாரின்னு அப்படி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மெயில் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு நிம்மதியாச்சு. இல்லைனா யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஏன் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நான் ஆக்சுவலி எனக்கு சர்ச் பண்ணேன் யூடியூப்பில் இந்த மாதிரி பேன் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பித்து போயிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம், பட் வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம பாஸ்ட்டில் வந்து நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்ல, டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். கரெக்ட் சார். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 400 வீடியோஸ் போட்டிருக்கேன். 400 வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 வீடியோஸ் கிட்ட வந்து நான் எல்லாமே லாங் வீடியோஸ் தான். ஸோ இதுக்காக வந்து நிறைய மெனக்கெட்டிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இப்போது ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் கூட ஒருத்தன் தோற்றா கூட அந்த ஒரு செகண்டு தாங்க பெருசு மாதிரி தான். அதுதான் இந்த 3 இயர்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த மெயில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் நிம்மதியாக ஆச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வந்து நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு போயிருப்பீங்க, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கோ உங்கள் யூடியூபர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பேன் ஆகியிருந்தா நாங்கள் சொன்ன ஃபார்மேட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் கிடைக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இதுதாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப சேர்ந்து பண்ண வீடியோ. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கப்பல் வீடியோஸு அதுக்கப்புறம் விளாக்ஸ்லாம் தவிர்த்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நானும் அவ்வளோ உட்காந்து உங்களுக்கு வீடியோ பேசுகிறோம். வரல நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னேன், இருந்தாலும் எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைனா ஆக்சுவலி சசிகலாம் எனக்கு என்ன எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொன்ன வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை சேஃப் அண்ட் லீவ் சேஃப். டாடா பை, டேக் கேர்.